ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வெறும் பேண்டீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே இதே ப்ரொசீஜர் தான், அந்த கட்டிங் அண்ட் இதே ஸ்டிச்சிங் மெத்தட் தான். இது கூட நம்ம வந்து அந்த ஸ்ட்ராப் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறது. ஸோ இன்றைக்கி அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ சைடில் வந்து உங்களுக்கு அந்த கால் போர்ஷன், அந்த தொடைக்கிட்ட வர போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தேவையான எலாஸ்டிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதை எப்படி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுல் லென்த் பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் நான் எலாஸ்டிக் வந்து எந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எலாஸ்டிக் வந்து அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு மட்டும் வச்சு லைட்டாக ஒரு நல்ல லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு, அடுத்தது மீதி எல்லாமே நான் வந்து நல்லா எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி வச்சு தையல் வந்து போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ட்ரைட்டாக இருக்க பக்கம் நீங்கள் நாச்சஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வ் வரும் இல்லையா, ஸோ அந்த சைடில் மட்டும் சின்னதாக நாச்சஸ் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அளவுக்கோ இல்லை 1.5 இன்ச் அளவுக்கோ நாச்சஸ் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எட்ஜ் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். இது தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நாச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அதே போல் சென்டரில் வந்து உங்களுக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேம்பர்ஸ் எல்லாம் போடலை, நார்மலாக வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை குறைச்சிக்கலாம். பேம்பர்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த அளவுக்கு அகலம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சைடு வந்து அந்த தொடைக்கிட்ட வந்து தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த டாப் எலாஸ்டிக்குக்காக மடித்து தைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம சைடு 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அண்டு சைட்லேயே அந்த கால் கிட்ட, அதாவது அந்த தொடைக்கிட்ட வர போர்ஷனையும் வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போது மேலே வந்து சும்மா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு கொடுத்து மடித்து தைச்சிருங்க ஃபஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணுறதுனால பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால, அதாவது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எலாஸ்டிக்கான அளவு, அதாவது எலாஸ்டிக் வந்து வைப்போம் இல்லையா, நான் வந்து ஒரு 3/4 இன்ச் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன், சாரி 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டுட்டு நம்ம மீதி வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் காட்டன் மெட்டீரியலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்டு வந்து ஒட்டுக்காவே பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போடாமல் கேப் விட்டுருங்க. ஏன்னா அந்த வழியாக நம்ம எலாஸ்டிக் வந்து கோர்க்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு கேப் மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக எலாஸ்டிக்கை வந்து கோர்த்துக்கலாம். 1 இன்ச் விட்டால் கூட போதும், எலாஸ்டிக் வந்து போகிற அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். நான் இப்போ உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து கோர்த்துட்டு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ளூமர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுலேயே நான் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து எப்படி கோர்க்கணும் அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுவும் வந்து லைக் ஒரு ப்ளூமர் மாதிரி தான், பட் உங்களுக்கு இது வந்து கீழே இறக்கம் இருக்காது, உங்களுக்கு பேண்ட்டி டைப்பில் இருக்கும்.
ப்ளூமருங்கிறது உங்களுக்கு அந்த ட்ரௌசர் டைப்பில் கொஞ்சம் லென்த் வச்சு உங்களுக்கு அந்த மாடலில் வந்து நம்ம கீழே கால் கிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரில்லெல்லாம் வர மாதிரியும் வச்சு தைச்சிருப்போம். இது வந்து உங்களுக்கு பேண்ட்டி டைப். இதுவும் வந்து உங்களுக்கு லைக் ஒரு ப்ளூமர் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு நல்லா பஃப்னு வரும், ஃபுல் எலாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த 2 எலாஸ்டிக் எட்ஜஸையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரில்ஸ் எல்லாத்தையும் ஈவன் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டாப்பில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கு மேலே டாப் ஸ்டிச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரில்லெல்லாம் ஈவன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சு நல்லா 2 பக்கமும் இழுத்து, அதாவது ரொம்ப இழுக்காமல் கொஞ்சமாக இழுத்து, அதாவது லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து சும்மா மூவே ஆகாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இல்லை இதே போதும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இதோடய நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இதோடையே விடுறதுனா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூமர் அதாவது ஒரு பேண்ட்டி டைப்பில் இருக்கும். நீங்கள் சென்டரில் வந்து ஏதோ ஒரு போ இல்லை ஏதாவது ஒரு பூ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடய விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்சுட்டு ஒரு மாடல் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிப்பில் இருந்து உங்கள் ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ அளவுக்கு லென்த் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு தையல் அதாவது கிளாத்து வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமும் போடுற மாதிரி, அதாவது இப்போது வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 2 வயசு வரைக்கும் வச்சு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பிரித்து போட்டுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராக்கு மட்டும் விட்டுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 2 சைடுமே ஒரு இன்ச் வந்து விடணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட லென்த்து வரைக்கும், அதாவது ஹிப்புக்கிட்ட இருந்து ஷோல்டர் வரைக்கும் உள்ள லென்த்து கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த பெல்ட் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லை சேம் கலர் வேணும்னாலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 2 இன்ச்சஸ் முடியுது இல்லையா, அதுலேருந்து அந்த ஸ்ட்ராப்பை வந்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து தேவை. இதே பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுக்கிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து நம்ம ஆல்ட்ரு வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தைச்சி பார்க்குறதுக்கு.
ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து